என்னை பின்பற்றி வா. இயேசுவை பின்பற்றுவது. ஆமென். நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போகிறேன், நீங்கள் என்னுடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போகிறேன். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அநேக இடத்துல அதுதான் சொல்றாரு. போதகராய் இருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் அப்படியே செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க போகும் பொழுது யோவான் ஸ்நானகன் தடை பண்றார். யோவான் ஸ்நானகன் தடை பண்ணும் பொழுது அப்ப இயேசு சொல்லுகிறார், இப்படி எல்லாவற்றிலும் எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு? நான் எப்படி செய்யறோம் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? செய்யணும். நான் ஞானஸ்நானம் எடுத்தது போல நீங்களும் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். ஆமென். பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றணும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். இன்னைக்கு எல்லா சபைகளுக்கும் போதிக்க வேண்டிய முக்கியமான சத்தியம், யாரை பின்பற்றுங்கள்? இயேசுவை பின்பற்று. நீங்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவை போல என்ன பண்ணுங்க? மாற வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நீங்களும் நானும் நமக்கு எடுத்துக்காட்டு ரோல் மாடல் இந்த உலகத்துல யாருதான்? ரஜினிகாந்த் கிடையாது, கமலஹாசன் கிடையாது, இன்னும் நமக்கு முன்னாடி நல்லா நடிக்கிறாங்க நயன்தாரா கிடையாது. என்னமா இன்னைக்கு நிறைய ரோல் மாடல் வந்து சினிமாவை பார்த்து என்ன பண்ணிட்டோம்? ரோல் மாடல் இப்படி மாறிட்டோம், பழகிட்டோம். அவங்க ட்ரெஸ் பண்ணாங்கன்னா அதே மாதிரி அடுத்த வாரம் நம்ம வீட்டுல என்ன இருக்கும்? ட்ரெஸ் இருக்கும். அந்த சாரி என்ன கட்டினாங்களோ அதே சாரி அடுத்து, அந்த தோடு அதே தோடு, அதே பேண்ட் அதே சட்டை. இப்ப ரோல் மாடல் எல்லாமே என்ன ஆயிடுச்சு? திரையில வர்றதெல்லாம் வீட்டுல நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். திரையில வர்றதெல்லாம் வீட்டுல நடந்தா வீடு நல்லா இருக்குமா? குடும்பம் நல்லா இருக்குமா? கத்தி எடுத்து போடணும் அப்படிங்கிறான். வீட்டுல அது மாதிரி நடந்துக்க முடியுமா? திரையில வர்றது வேற, வீட்டுல நடக்கிறது வேற. அது பிம்பம், அது நடிப்பு, குடும்ப வாழ்க்கை. ஆமென். அது வேற. சொல்லுங்க, இது வேற. இன்னைக்கு நிறைய நேரத்துல திரையில நடக்கிற மாதிரியே வீட்டுல நடக்கணும்னு நினைக்கிறோம். என்ன கணவன் நேசிக்க மாட்டேங்கிறார், அந்த படத்தை பாருங்க எப்படி நேசிக்கிறான். 2.5 மணி நேரத்துக்குள்ளதான் அது எல்லாமே. அவங்கவுங்க வீட்டுல போய் பார்த்தாதான் அந்த நடிகை வீட்டுல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு அங்க தெரியும். அங்க பூ கொடுக்குற மாதிரி டெய்லி பூ வாங்கிட்டு அலைஞ்சோம்னா என்ன ஆகும்? சொல்லுங்க. டெய்லி அல்ல வாங்கிட்டு அலைஞ்சோம்னா என்ன ஆகும்? அது என்டர்டைன்மெண்ட், அது வந்து பொழுதுபோக்கு. குடும்பம் பொழுதுபோக்கு அல்ல, திரைப்படங்கள் பொழுதுபோக்கு. நம்ம அதை பின்பற்றுவதற்காக இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் ரட்சிப்புக்குள்ள தேவன் நடத்தல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை பார்த்து வாழுவதற்காக கிறிஸ்தவர்களை தேவன் என்ன பண்ணல? தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து விலை கொடுத்து வாங்கல. இன்னைக்கு நிறைய பேருடைய வீட்டுல அவன் செய்யற மாதிரி ஏன் இவர் செய்ய மாட்டேங்கிறாரு? இருக்கீங்களா? அந்த அண்ணன் நடந்துக்கிற மாதிரி என் வீட்டுல இருக்கிற அண்ணன் என்ன பண்ண மாட்டேங்கிறான்? நடக்க முடியாது. அது நடிப்பு, இது ரியாலிட்டி. ஆமென் சொல்லுங்க. அது மாதிரி நம்ம அண்ணன் இருக்க மாட்டான், அது மாதிரி நம்ம அக்கா இருக்க மாட்டாங்க, அது மாதிரி நம்ம அப்பா இருக்க முடியாது, அது மாதிரி நம்ம அம்மா இருக்க முடியாது. அங்க தப்பு பண்ணா படத்துல என்ன பண்றாங்க? தடவி கொடுத்து பரவாயில்ல விடு அப்படிங்கிறாங்க. அதே விஷயத்தை வீட்டுல செஞ்சா என்ன ஆகும்? சொல்லுங்க. நீ ஏற்கனவே தவறு செய்தாய், அதே போல இன்னும் 4 தவறுகளை செய் அப்படின்னு சொல்லி வீட்டுல சொல்ல முடியுமா? சொல்லுங்க சிஸ்டர், சொல்ல முடியுமா? இங்க அடிச்சுதான் ஆகும், இங்க திட்டித்தான் ஆகும். நடிப்புக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. நான் சொல்றது உண்மையா இல்ல நான் சொல்றது பொய்யா? அது வேற, சொல்லுங்க. இது வேற, படம் வேற. ஆமா, படத்துல இருக்கிற மாதிரியே நடக்கணும் அப்படின்னா எத்தனை பேர் வீட்டுல மாமியார் இருப்பாங்கன்னு தெரியாது. ஏன்? அங்க விஷத்தை கலக்கி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி டெய்லி ஒரு விஷத்தை கலக்கி கொடுக்க முடியுமா? சொல்லுங்க அக்கா, என்ன சொல்லுமா? முடியாதுல்ல, வாய்ப்பு இல்ல. ஏன்னா அது வேற, இது வேற. இயேசு சொல்றாரு, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். ஆமென் சொல்லுங்க.
நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல கவனிங்க, சபையில் இருக்கிற ஜனங்கள் தயவு செய்து இன்றைக்கு தியானிக்கிற வேத வார்த்தைகளை கவனமாக கேளுங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய சபைகளில் நிறைய ஜனங்கள் இப்படிப்பட்ட மாய வலையில சிக்கி அதிலிருந்து எழும்பி வர முடியாம மாட்டிக்கிட்டு கிடக்குறாங்க. ஒரு சோகமான மூஞ்ச போட்டு பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டை போட்டாச்சுன்னா நமக்கு கண்ணீர் வந்துருது இல்லக்கா. அது 30 செகண்ட் ரீல்ஸ், வெளியில அடுத்து அவன் வேற வேலையை பார்த்துட்டு போயிடுவான். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அதையே பார்த்துக்கிட்டு அதையே புடிச்சுக்கிட்டு அதிலேயே உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். பக்கத்துல கைப்பிடி சொல்லு, நீங்க அதிக கனி கொடுக்கணும், நீங்க நல்ல வாழ்க்கை வாழணும், நீங்க மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். அதுதான் உண்மையான வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா. திரையில தெரிகிறது, படத்துல நடிக்கிறது அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை நடித்து வாழ்வதல்ல, வாழ்ந்து காட்டுவது. ஆமென், அல்லேலூயா.